சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தோன்றும். எவ்வளவுக்கு சீக்கிரமாக இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை நான் மாற்றுகிறேனோ அந்த அளவுக்கு நான் தப்பிப்பேன் என்று. ஏன் தெரியுமா? ஒரு சிறிய கடுகளவு பிரச்சனை வந்தால் கூட சாய்தான், இதற்கெல்லாம் காரணம் சாய்தான் என்று. ஆனால் இதற்கு நடுவே இருக்கும் உன் கர்ம வினையை ஏன் மறக்கிறாய்? உன்னுடைய கர்ம வினையால் தான் இந்த அளவுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் பாதித்து இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நல்லதும் நடந்திருக்கிறது, அதே சமயம் பாதித்தும் இருக்கிறாய் என்பதை ஏன் நீ புரிந்து கொள்ளவில்லை? எனக்கு என்ன, உன்னை மட்டும் தனியாக கஷ்டப்படுத்த வேண்டும், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று எண்ணமா? உனக்கு பிடித்த வாழ்க்கையை கொடுக்க வேண்டும், உனக்கு பிடித்த வேலையை கொடுக்க வேண்டும், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தானே ஒரு பிள்ளையை பெற்ற அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்கும் ஆசை. இதுதானே. நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதானே ஒவ்வொரு தாயும் தகப்பனும் நினைப்பார்கள். அதே போலத்தானே இந்த உலகத்திற்கு நான் உன்னை கொண்டு வந்து இவ்வளவு விஷயத்தையும் செய்கிறேன் என்றால் எனக்கு என்ன ஆசை இருக்கும்? தன்னுடைய பிள்ளைகளும் நிச்சயமாக அவர்களுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ வேண்டும், அவர்களுக்கு பிடித்த ஒரு தொழிலை செய்ய வேண்டும், இந்த உலகத்தில் தனக்கென்று ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதானே. எனக்கு எல்லாருமே சமமே. நீ நினைக்கிறாய் தெய்வம் என்றால் பணக்காரனுக்குத்தான் உதவி செய்யும் என்று, உனக்குத்தான் பணம் இருப்பவன் இல்லாதவன் என்று. எனக்கு எல்லாரும் ஒன்றுதான். ஏனென்றால் பணத்தை கொடுப்பதும் நானே, அதை எடுப்பதும் நானே. எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் எல்லோரையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறேன். நீங்கள் தான் மற்றவர்களை பணம் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என்று பார்க்கிறீர்கள். அவர்களிடம் பணம் இருந்தால் அது அவர்களுக்கு. உனக்கு என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் பணம் கிடைக்கும் நேரத்தில் பணம் கிடைக்கும், செல்வங்கள் செழிக்கும் நேரத்தில் செல்வங்கள் செழிக்கும். இதுதான். மற்றபடி நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய துரோகத்தையும் நிறைய தவறான விஷயத்தையும் பார்த்து விட்டாய். நீ பார்த்தது அனைத்துமே பயங்கரமான விஷயங்கள் தான். நான் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை அம்மா. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதைகள் எல்லாம் பயங்கரமான விஷயம்தான், பயங்கரமான முகங்கள் தான். சிலரை நம்பி ஏமாந்தாய், சிலர் தானாக வந்து நல்லவர்கள் போலவே பேசி பேசி ஏமாற்றினார்கள். ஆக மொத்தம் உன்னை ஏமாற்றுவதற்கென்றே நிறைய பேர் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது யார் யார் என்பது என்று தெரிந்து கொண்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் தோல்வியோ ஏமாற்றமோ கிடையாது. காரணம், எல்லாவற்றிலும் ஏமாந்த உன்னை திரும்ப திரும்ப யாராவது ஏமாற்ற முடியுமா? அதெல்லாம் உன்னை யாராலும் இனிமேல் ஏமாற்ற முடியாது. பேரன்பை கொண்ட நீ எப்பொழுதும் எந்த ஒரு அளவுக்கு நீ உழைக்கிறாயோ அதே அளவுக்கு நீ முன்னேறுவாய். உன்னுடைய அன்பினால் நிச்சயமாகவே எல்லாம் நல்லது நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயமும், அதாவது நீ எந்த ஒரு விஷயம் நினைத்தாலும் சரிதான், எல்லா விஷயமும் உனக்கு பிடித்ததாக நடக்கும். இதுவரைக்கும் வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்காமல் உன்னை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இதற்குமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த அனைத்துமே கிடைக்க ஆரம்பிக்கும். பல பேருக்கு நீ உதவி செய்யும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை முன்னேறும் என்றால் பார்த்துக்கொள்ளேன். ராஜ வாழ்க்கைதான். நான் சொல்லும் விஷயத்தை எல்லாம் நீ செய்கிறாய். நான் சொல்லும் விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே நடக்கிறது. சில சமயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்று போகும் பொழுது கூட நீ என்ன நினைக்கிறாய்? இதற்கெல்லாம் காரணம் சாய்தான். என்னை ஏன் இந்த அளவுக்கு? இனிமேல் வரும் காலகட்டம் உனக்கு பணமும் இருக்கும், அதே நேரம் அனைத்து நல்லதும் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையின்படி இதுவரைக்கும் நீ பட்ட அனைத்து விஷயங்களையும் அனுபவித்து விட்டாய். இதற்கு மேல் ஒரு விஷயமும் அனுபவதற்கு இல்லை. ஏனென்றால் எல்லா விஷயத்தையும் தான் ஒரே தெரியாக அனுபவித்து விட்டாயே. இதற்கு மேல் என்ன இருக்கிறது நீ தனியாக அனுபவிக்க? பல பேருக்கு உதாரணமாக வாழ வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அப்படி இதுவரைக்கும் இல்லாமல் ஆகிவிட்டது. ஆனால் இதற்கு மேல் வரும் ஒவ்வொரு விஷயங்களுமே மிக மிக பெரிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் மிக மிக பெரிய அற்புதத்தையும்
நீ காணும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு ஆளாக மாறுவாய். நிறைய நல்ல விஷயத்தோடு நான் உன்னை இது சந்திக்க வந்திருக்கிறேன். இனிமேல் நான் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன். இனிமேல் பணத்துக்கோ எந்த ஒரு விஷயத்திற்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. உன்னை சிலர் சில விஷயத்தை குறையாக சொல்கிறார்கள். என்னென்ன தெரியுமா? நீ அழகாக இல்லை, நீ கருப்பாக இருக்கிறாய், சிகப்பாக இருக்கிறாய், இது போன்று உடலை வைத்து ஒரு சில விஷயத்தை அவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் முக்கியமே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையின் படி நீ மனதால் மிக மிக அற்புதமானவன். எப்பொழுதும் மனமானது தூய்மையானது. உன்னுடைய மனம் தூய்மையாக இருந்தால் போதும். மற்றபடி வேறு எதுவும் தேவையே அல்ல. 4 பேத்துக்கு உதவி செய்யும் மனம் இருக்கிறது. இங்கு எத்தனை பேருக்கு அதுமாரி இருக்கிறது? இங்கு எத்தனை பெயர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் முடியும். கண்டிப்பாக நான் உனக்கு இருக்கிறேன் என்பதை இனிமேல் வரும் காலம் உனக்கு நான் புரிய வைப்பேன். எதிர்பார்த்து எதிர்பார்த்து எல்லா விஷயத்திலும் ஏமாந்து போயிருந்த உனக்கு இனிமேல் வாழ்க்கையில் எல்லாமே மிகப்பெரிய ஒரு மாற்றமாகவே இருக்கும். நேரம் விஷயத்தை எல்லாம் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக்கொள். இனிமேலாவது எதை நினைத்தும் கவலைப்படாமல் எல்லாமே மாறும், எல்லாமே நமக்கு நன்றாக நடக்கும், எல்லா விஷயத்தையுமே நம் வாழ்க்கையில் சரி செய்வோம் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ நம்ப உன் வாழ்க்கையில் எல்லாம் முன்னேற்றத்தை தான் அடையுமே தவிர ஒரு பொழுதும் உன் வாழ்க்கை கீழே போகாது. அமோகமான எதிர்காலமும் அமோகமான திருப்பங்களும் நிறைந்த உன் வாழ்க்கை இனிமே நீயே பார்த்து வியந்து நிறைய விஷயங்கள் நீயே பார்த்து என்னிடமே சொல்வாய். இந்த விஷயமெல்லாம் நடந்துவிட்டது, அந்த விஷயமெல்லாம் நடந்துவிட்டது என்று நீயே பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஆசைப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் தங்கமே. கண்ணீரை எப்பொழுதும் சிந்தாதீர்கள். பணமானது இல்லையென்று வருந்தாதீர்கள். நிச்சயமாக பணமும் வரும். எல்லா விதமான செல்வ செழிப்புகளும் உங்கள் வாழ்க்கையை தேடி வரும். நிறைய பேர் நிறைய விஷயத்தை மன உளைச்சல்களை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த இனிமேல் வரும் காலகட்டங்கள் உனக்கு இன்பமான விஷயங்களை மட்டுமே கொடுப்பேன் என்று இந்த நேரத்தில் இப்பொழுது சத்தியம் செய்து தருகிறேன். என்னுடைய சத்தியம் என்றும் பொய்யாகாது. என் சத்தியம் எப்பொழுதும் நடக்காமல் போகாது. நல்லதுக்கே எல்லாம் என்று நினைத்து கொண்டு வாழ்க்கையில் எல்லாம் மாறும். நிச்சயமாக நம்முடைய சாய், நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த சாய் நமக்கு எல்லா விதத்திலும் அற்புதத்தையே செய்வார் என்று நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் நம்பிக்கையை இனிமே ஒரு நாளும் ஒரு பொழுதும் வீணாக்க மாட்டேன். ஏகப்பட்ட திருப்பங்களோடு உங்கள் வாழ்க்கையில் நான் காத்திருக்கிறேன். நல்லது நடக்கட்டும். எல்லாம் உனக்கு பிடித்ததாகவும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்ததாகவும் நடத்தி தருகிறேன். என்னுடைய பிள்ளையும் என் பிள்ளையுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் நிம்மதியாக இருந்தால்தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். இனிமேல் வரும் காலகட்டங்கள் அனைத்தும் நிம்மதியான காலகட்டங்களாகவே இருக்கும். நிச்சயமாக வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு இனிமேல் எல்லாம் நல்லதுதான் நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். அதனால் நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். எதிலும் அவசரம் வேண்டாம். நான் இருக்கும் பொழுது எல்லாமே பார்த்து தான் செய்வேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.